ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம அக்ரிகேஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா, மல்டிபிள் ரோஸில் இருக்கிற வேல்யூஸை நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் மூலயமா அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் ஒரு சிங்கிள் வேல்யூவாக அவுட்புட் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம அக்ரிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ காமனாக என்னென்ன அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, சம், கவுண்ட், ஆவரேஜ், மின் அண்ட் மேக்ஸ். ஸோ 5 மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இல்லாமல் சம் எக்ஸ், மின் எக்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அப்புறம் கவுண்ட் பிளாங்க், கவுண்ட் ஏ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம லைன் பை லைனாக பார்க்கலாம். ஸோ இந்த அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம எதில் யூஸ் பண்ணுவோம், நம்ம போன வீடியோஸில் பார்த்த மாதிரி நியூ காலம் நார்மலாக இருக்கிற டாக்ஸ் ஃபங்க்ஷன், டேட் அண்ட் டைம், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், லாஜிக்கல் ஃபங்க்ஷன்லாம் நம்ம நியூ காலம் யூஸ் பண்ணுவோம். ஸோ நியூ மெஷர்னால் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனில் கால்குலேட் பண்ணி அது இங்கே இந்த டேபிளில் நம்மளுக்கு ஷோ ஆகாது. ஸோ எக்ஸ்ட்ராவாக டேட்டாவை ஆட் பண்ணாமல் ஒரு சிங்கிள் வேல்யூவை மட்டும் இந்த டேட்டா செட்டில் ஆட் ஆகிடும். பட் இங்கே காட்டாது. ஸோ அதுக்கு தான் எக்ஸ்ட்ராவாக ஸ்பேஸ் ஆட் ஆகாமல் ஒரு சிங்கிள் வேல்யூவாக நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸில் என்ன இருக்குன்னா, சம் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதே மாதிரி நார்மலாக காலம் நேம் கொடுத்துட்டு சம்மில் இப்போது நம்மளுக்கு என்ன காலம் நேம் வேணும்னா டோட்டல் அமௌண்ட் இது எடுத்துக்கலாம். ஸோ இப்போ சம்னா நம்மளுக்கு நார்மலாகவே என்ன தெரியும்னா, ஃபுல்லாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்மளுக்கு ஒரு ரிசல்ட் தரும் அப்படின்றதுக்கு தான் நம்ம சம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி கொடுத்துட்டு என்டர் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக எந்த காலமுமே ஆட் ஆகிருக்காது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம லாஸ்ட்டாக முடித்ததோடு இருக்குது. பட் அந்த சம்முன்றது ஆட் ஆகலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சம்மன் ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த டேபிளில் ஆட் ஆகுமே தவிர இதில் இருக்கிற டேட்டா செட்டில் ஆட் ஆகும். பட் டேபிளில் ஷோ ஆகாது. ஸோ நம்ம இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ரிப்போர்ட்டே ஒன்று இருக்குல்ல. ஸோ அதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஸோ இந்த மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா நார்மலாக டிஃபால்ட் இந்த மாதிரி ஒரு காலம் சார்ட் வரும். ஸோ நம்மளுக்கு ஒரு டோட்டல் மட்டும் வேணும்னா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ டோட்டல் இப்போது நம்ம டோட்டல் அமௌண்ட்டில் அந்த காலமோட டோட்டல் வேல்யூ 16.06 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட்டை ஃபுல்லாக சம் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டுது. ஸோ அதே மாதிரியே நெக்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆவரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ அதே மாதிரி நியூ மெஷரில் போயிட்டு ஆவரேஜ் ஈக்குவல் டு ஆவரேஜ், மறுபடியும் காலம் நேம் இப்போது நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஷிப்பிங் காஸ்ட் கொடுத்தா மறுபடியும் ஆவரேஜ் இங்கே ஷோ ஆகுது, அதே மாதிரி இங்கே ஷோ ஆகலை. ஸோ ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ அதே மாதிரி ஆவரேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோன்னா நம்மளுக்கு இங்கே இதெல்லாம் தானே விஷுவல்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன விஷுவல்ஸ் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சிங்கிளாக ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னா நான் கார்டு விஷுவல் செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ இதோட ஆவரேஜ், ஷிப்பிங் காஸ்ட்டோட ஆவரேஜ் 259.05 இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஆவரேஜ். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ரோஸாக எனக்கு ஆன்சர் வேணாம், ஒரு சிங்கிள் வேல்யூவாக எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற ஃபங்க்ஷன் கவுண்ட் ஃபங்க்ஷன். அதே மாதிரி நியூ மெஷர்ஸ் போயிட்டு கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் ஆஃப் காலம் நேம் நம்ம குவான்டிட்டி எடுத்துக்கலாம். குவான்டிட்டி என்டர். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கவுண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன். இதே மாதிரி நீங்கள் ரிப்போர்ட் இதில் போய் பார்த்தீங்கனாலும் நம்மளுக்கு சிங்கிளாக ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற அக்ரிகேட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா மின். ஸோ அதே மாதிரி நியூ போயிட்டு மின் ஈக்குவல் டு மின் ஆஃப் காலம் நேம். அதே மாதிரி இப்போது காலம் நேம் நம்ம நம்மளுக்கு இருக்கிற டேட்டா செட்டில் எந்த ஏஜ்
மினிமமாக இருக்குது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஸோ ரிப்போர்ட்டில் போயிட்டு ஸோ 18 இயர்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறதுல மினிமம் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ நெக்ஸ்ட் இருக்க ஃபங்க்ஷன் வந்து மேக்ஸ் ஃபங்க்ஷன். மேக்ஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் காலம் நேம் டோட்டல் அமௌண்ட் என்டர். ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு வந்திருக்கும். இதே மாதிரியே வந்துட்டு நம்மளுக்கு இன்னொரு 5 to 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸ். நார்மலாகவே இது வந்துட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் சின்ன வயசுலேருந்து படித்தது அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த 5 மேக்ஸிமம் இந்த 5 தான் வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷன்ஸ். இதிலே வந்து சம் எக்ஸ், மின் எக்ஸ், கவுண்ட் எக்ஸ், ஆவரேஜ் எக்ஸ், மேக்ஸ் எக்ஸ் அப்படின்னு என்னென்னு இப்போ பார்க்கலாம். ஸோ சம் எக்ஸ்னால் என்னென்னா நார்மலாகவே வந்துட்டு இப்போது சம் எக்ஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் சம் எக்ஸ். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்த சம் எக்ஸ் சம்மில் வந்துட்டு நம்ம வெறும் காலம் நேம் கொடுத்தா அதை மட்டும் நம்மளுக்கு அந்த காலமில் இருக்கிற வேல்யூஸை நம்மளுக்கு டோட்டல் பண்ணி சொல்லிடும். பட் இந்த சம் எக்ஸில் என்ன பண்ணணும்னா நம்ம ஒரு டேபிள் கொடுக்கணும். அந்த டேபிளில் நம்மளுக்கு என்ன எக்ஸ்ப்ரெஷன் எதை வந்துட்டு வேணுமோ அதை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ரிட்டர்ன்ஸ் தி சம் ஆஃப் அன் எக்ஸ்ப்ரெஷன். இங்கே நம்ம என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குறோமோ அதை வந்து சம் பண்ணிவிட்டு அதை தான் வந்து நம்மளுக்கு ரிசல்ட்டாக கொடுக்குறோம். ஸோ இந்த டேபிளுக்குள்ளே போயிட்டு நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனை நம்மளுக்கு சம் பண்ணி கொடுக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ரோவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து டோட்டல் ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் சம் எக்ஸு. ஓகேங்களா? நம்ம நார்மலாக சம்முன்னா என்ன, ஒரு காலம் கொடுத்தோன்னா அதை வந்துட்டு நம்மளுக்கு ஃபைனலைஸ் பண்ணி ஒரு ஆன்சர் கொடுக்கும். ஆனால் அதே வந்து சம் எக்ஸ்னால் எக்ஸ்னால் வந்து எக்ஸ்ப்ரெஷன். ஸோ எக்ஸ்ப்ரெஷன் வந்துட்டு நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனை கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்ம சம் எக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் சம் எக்ஸ், ஆவரேஜ் எக்ஸ், கவுண்ட் எக்ஸ், மின் எக்ஸ், மேக்ஸ் எக்ஸ் எல்லாமே ஒன்று தான். நம்ம கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். அதுக்கு தான் வந்து அதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் சம்முக்கும் சம் எக்ஸ்க்கும், கவுண்ட்டுக்கும் கவுண்ட் எக்ஸ்க்கும். ஓகேங்களா? ஸோ சம் எக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதோட நேம், இப்போ நம்ம டேட்டா செட்டோட நேம் பார்த்திங்கன்னா இங்கே ஷீட் 1 அப்படின்னு தான் இருக்குது. ஸோ ஷீட் 1 கம்மா இப்போ நம்ம இங்கே என்ன எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்கலான்னா, இப்போ நான் குவான்டிட்டியும் யூனிட்டையும் வந்து யூனிட் ப்ரைஸையும் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஓகேங்களா? மல்டிப்ளை பண்ணிவிட்டு இப்போது நம்மளுக்கு ரோ பை ரோவாக குவான்டிட்டியும் யூனிட் ப்ரைஸையும் வந்து இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இந்த குவான்டிட்டி இருக்க குவான்டிட்டி இன்ட்டு இந்த யூனிட் ப்ரைஸ். ஸோ இதை பண்ணிவிட்டு இதை வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷனாக வச்சுக்கும். அதே மாதிரி இந்த ரோ, இந்த ரோ, இந்த ரோ, இந்த ரோ, அந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக வந்து நம்மளுக்கு அனலைஸ் பண்ணி ஃபைனலாக இங்கே சம்முன்னு இருக்குல்ல, ஸோ ஃபைனலாக இதை வந்து நம்மளுக்கு சம் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்ப்ரெஷனை சால்வ் பண்ணோம், அதுக்கப்புறமா இந்த சம் எக்ஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ இப்போ போய் ரிப்போர்ட் வியூவில் நம்மளை பார்த்தோன்னா சம் எக்ஸ் பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு ஒரு இது இருக்குது, அதே மாதிரி இங்கே வந்து இருக்குது. ஸோ இது வந்து நார்மலாக அந்த டோட்டல் அமௌண்ட்டோட ஃபுல் சம் பண்ணால் என்ன வருதோ அது. இது வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அதை வந்து சம் பண்ணால் என்ன வருதோ அதோட வேல்யூ வந்து இது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட்டு வந்து ரிமைனிங் இருக்க ஃபங்க்ஷன்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.